நாங்கள் இன்றைக்கி கிளிநொச்சி வலய கல்விக்கு முன்னால் இருக்கிற கேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நைட் சாப்பாடு நாங்கள் இன்றைக்கி செய்யலை, அதனால் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு நிறைய தடவை வந்திருக்கிறோம், ஆனால் வீடியோ ஒன்று எடுத்தது இல்லை. அப்போ இந்த முறை ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எல்லாமே உண்மையாக அந்த லைட்டுகள் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு இதில் இருந்தது. முன்னுக்கு போட் வச்சுருக்காங்க. இந்த இப்போ இந்த சபல் பிரியாணி, அப்புறம் சபல் ரைஸ், அதுகளெல்லாம் நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் மர வேலைகள் தான் நிறைய. என்னோட ஹஸ்பண்ட் முதல் மரக்காலையில் வேலை செய்கிற நேரம் அவையிட அந்த மரக்காலையில் தான் இந்த இதுகள் எல்லாமே செய்து எடுத்தவே. நிறைய பூங்கண்டுகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கணும். வெளியில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், பார்த்த உடனேயே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் போகணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோஸ்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லலாம். எனக்கு சிக்கன் கொத்து, எனக்கும் லக்கிக்கும். சீ ஃபுட் ரைஸ் வாங்குங்க உங்களுக்கு. அப்போ சோடா எவ்வளவு? ஓ, அது பார்த்தனா அந்த ஒஃபர் ஒன்று போகுது தானே. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டு என்ன செய்வோம்? தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆ, சாப்பிட வந்துட்டு தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? விருந்தோம்பல் என்ன? ஆனோட சாப்பிட்டு பார்த்துட்டேன். கொத்து எனக்கு தான் கொத்து, எனக்கு லக்கி. நல்லா தான் வெளியில் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்கள் உங்களுக்கு வாங்கினதை. எப்படியா வீட்லையும் சாப்பிட நீங்கள்? அதெல்லாம் பரட்டும் சாப்பிடுவோம். இப்போ சும்மா சாப்பிட்டு பார்க்க தான் இப்பயே முடிஞ்சிடும் போல. நல்லா இருக்கும். நாங்கள் வளமையாக வாங்குறோம், நாங்கள்ல இங்கே பார்சல் வாங்குறோம் நாங்கள்ல. நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டது தான் நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டா நீங்கள் ரைஸே சாப்பிடுங்க. நான் ஆர்டர் பண்ணாங்க.
பாருங்க வீட்டை போய் சாப்பிடணும் எல்லாம் லக்கிக்கு வாங்கின பார்சல்